ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக இந்த வலைதளங்கள் அப்படின்னு வந்துட்டாலே அதிகபட்சம் நம்ம என்ன பார்க்க முடியும்? பொதுவான ராசி பலன்கள், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேதுக்களின் பெயர்ச்சி, மாத பலன்கள், வருடாந்திர பலன்கள், இப்படி தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு வருவது ஒரு வழக்கம். ஆனால் அதை தாண்டி இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், உங்களுடைய பிறப்பு லக்னம் அல்லது பிறப்பு ராசி, ஏன் மதியும் விதியும் நமக்கு மிக மிக வலிமையானவை. விதியும் மதியும், விதிங்கிறது நம்முடைய பிறப்பு லக்னங்க, மதிங்கிறது நம்முடைய பிறப்பு ராசிங்க. இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள், இந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள். இப்படி பிறந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டம் எப்படி இருக்கும்? உங்களுடைய குண நலன்கள் என்னவாக இருக்கும்? பொதுவாகவே சில லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகள், சில தருணங்கள் நன்மையை கொடுக்கும், சில தருணங்கள் கசப்பை கொடுக்கும். எங்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், எங்கு கசப்பை கொடுக்கும்? எந்த தசாபுக்திகள் உங்களை கை தூக்கி விடுவதற்காக முயலும், எந்த தசாபுக்திகள் உயர இருக்கின்ற உங்களை கீழே அழுத்தும்? ஆக இந்த பதிவில் நாம் இதை பற்றியெல்லாம் பார்க்க இருக்கின்றோம். சரிங்க, இதை தெரிந்து கொள்வதற்கு நாம் ஏன் இவ்வளவு முயற்சி கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ஜாதகத்தில் சில கிரக அமைவுகள் இருந்தாலும் அந்த ஜாதக லக்னத்திற்கும் ராசிக்கும் என கிட்டத்தட்ட ஒரு 30% வலுவான மாறாத சில தன்மைகளும் மாறாத சில குண அமைப்புகளும் உண்டு. ஆக அதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் குறைந்தபட்சம் அந்த 30%ஐயாவது நாம் எப்படி கடந்து கொள்வது அல்லது எப்படி நடந்து கொண்டு வெற்றியாக அதனை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத நம்ம எளிமையாக உணர்ந்து அதன் மூலம் நம்ம சில வழிகளை வழிநடத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறலாங்க. அந்த மாதிரி எந்த தசைகள், எந்த தசாபுக்திகள் உங்களுக்கு நன்மை தீமைகளை செய்யும், எந்த உறவுகள் ஏற்றங்களை கொடுக்கும், யாரை நம்பலாம், யாருடன் சேர்ந்து எதை செய்யலாம் என்பதனையெல்லாம் பார்ப்பதற்கான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு பதிவு. நிச்சயமாக இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள். இந்த பதிவில் கூறப்படுகின்ற ஏதேனும் ஒரே ஒரு புள்ளியாவது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாவது இருக்கும். ஆக இந்த சின்ன பாயிண்ட் தானே அப்படின்னு நீங்கள் விளைகிற வேண்டாங்க. அந்த சின்ன பாயிண்ட்டு கூட லைஃப்பில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான அமைப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த பதிவில் நீங்கள் உங்களுடைய லக்னம் ராசிக்கான பொதுவான பலன்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான சூக்ஷமங்களையும் அறிய போகின்றீர்கள். வாருங்கள் பார்க்கலாம். கும்ப லக்னம் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த கும்ப லக்னம் கும்ப ராசி இந்த அமைப்புகளை நம்ம முன்னெடுத்து பார்க்கின்ற பொழுது பொதுவாக குண அமைப்புகளை பார்க்கலாம். கும்ப லக்னத்தில் பிறந்த ஒருவர் நல்ல மேம்பட்ட நிலையை அடைய வேண்டுமென்றால் அவர்களுக்கு சில குணங்கள் தேவை. பொதுவாக இவர்கள் எப்படிப்பட்ட குணங்களோடு இருப்பார்கள்? கும்ப லக்னங்கிறதே ஒரு விசித்திரமான லக்னங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு அமானுஷ்ய லக்னம், ஆன்மீக லக்னம், மாந்திரீக லக்னம் அப்படின்னு கூட சொல்லுவது உண்டு. மறைபொருள் விஷயங்களை குறிக்கின்ற லக்னமும் இதுதான். கும்ப லக்னத்தில் பிறந்து பெரிய மந்திரவாதியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. கும்ப லக்னத்தில் பிறந்து பெரிய அறிவாளர்களாக, ஆய்வாளர்கள், அறிஞர்களாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. கும்ப லக்னத்தில் பிறந்து பெரிய ஆன்மீகவாதியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு அபூர்வ லக்னம் இந்த கும்ப லக்னம். தெய்வீகத்தன்மை வாய்ந்த லக்னங்களில் இதுவும் ஒன்று. சாஸ்திர ஈடுபாடு கொண்டவர்கள், பொதுவாகவே அனைத்திலும் முதன்மையாக வர வேண்டும் என நினைப்பவர்கள். இந்த முன்னுக்கு கோபம் வர்றது இவங்ககிட்ட இருக்கும். அந்த தன்மை, அதிலும் குறிப்பாக சதய நட்சத்திரத்தில் லக்ன புள்ளியோ கும்ப ராசியில் பிறந்த சதய நட்சத்திரத்திலேயோ பிறந்திருந்தால் கும்பராசி சதய நட்சத்திரக்காரங்களுக்கோ இந்த முன்னுக்கு பொசுக்குன்னு கோபம் வர்றது, டப்புன்னு தணிஞ்சிருவாங்க. எந்த ஒரு காரியத்தையுமே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஓப்பனிங் சிறப்பாக இருக்கும், ஃபினிஷிங்கில் முடிக்க மாட்டாங்க. அப்படியே எடுப்பாங்க, டப்புன்னு கீழே விட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு லக்னக்காரங்களுக்கு கும்ப லக்னக்காரங்கள்னு பேர். அதாவது இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை இவங்களே ரைட்டுன்னு அரை மணி நேரம் மூச்சு பிடிச்சி பேசுவாங்க, அப்புறம் அதே விஷயம் தப்புன்னு 1/4 மணி நேரம் பேசுவாங்க. இப்போ எதையா ரிசல்ட்டுக்கு வரேன்னா ரெண்டுமே குழப்பமாயிருங்க. எப்பொழுதுமே ஒரு குழப்ப நிலையில் இருக்கின்ற லக்னம்னா அது கும்ப லக்னம், கும்பராசி. எதுக்கு எடுத்தாலும் குழப்பம், எதை பண்ணுறதுன்னு குழப்பம். ஜாதகப்படி லக்னத்தை குரு பார்க்கிறார், லக்னத்திலேயே சந்திரன் வெளுத்திருக்கார், அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் மாறி போயிடும். ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, போல்டாக இருப்பாங்க. அது ஜாதகத்தை பொறுத்தது. நம்ம இப்போ பொதுவாக கும்ப லக்னத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த உள்ளாழக்காரங்கன்னு இருக்காங்க இல்லையா, அது இவங்க தாங்க. என்ன இருக்குது ஏது இருக்குன்னு மனசில் கண்டே பிடிக்க முடியாது. அதுவும் ஒரு கும்ப லக்னத்தில் பிறந்த பொண்ணை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மனசில் என்ன வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது.
இங்கே பாருங்க, அவங்களுடைய ரகசியங்களை பரம ரகசியங்களை ரகசியமாக வச்சுருவாங்க. மற்ற எல்லா விஷயங்களையும் பொலன்னு அடுத்தவங்களை பற்றி இவங்க கிட்ட சொல்கிற ரகசியங்களை வெளியே கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ரகசியங்களை வெளியவே விட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் கும்ப லக்ன கும்ப ராசியில் பிறந்தவங்க. உழைக்கிறதுக்கு அஞ்சாதவர்கள். அதே நேரத்தில் ஒரு சில அமைப்புகளில் மகா சோம்பேறிகளும் கூட. பெரிய பெரிய உயர் இடங்களில் இருக்கிறவர்களுடைய தொடர்புகள்லாம் இவங்களுக்கு எளிமையாக கிடச்சிரும். லைஃப்பில் பேரும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும், கூடவே சில என்ன சொல்கிறது, ஏதேனும் ஒரு பிளாக் மார்க்கும் நீடிச்சுக்கிட்டே வரும். இந்த மாதிரியான குண அமைப்புகள்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிடிவாதத்தன்மை மேலோங்கிய லக்னக்காரர்கள். ஆன்மீக நாட்டம் உண்டு, மதப்பற்று அதிகமாக உண்டு, பாவ புண்ணியங்களுக்கு அஞ்சு செயல்படுகின்றவர்கள். எதையும் தீர ஆராய்ந்து 10 முறை சொன்னால் தான் ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரியான குண அமைப்புகள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அந்த மாதிரியான அமைப்பு உடையவர்கள் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க. இந்த கும்ப லக்னக்காரங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து நீங்கள் எதை செய்கிறதாக இருந்தாலும் இவங்க திடீர்னு ஒரு பிளான் இல்லாமல் இறங்கிட்டு அப்புறம் திருன்னு முழிக்கிற ஆட்களும் கும்ப லக்னக்காரங்க தான். எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணுமா இல்லையா, அதை லெஜண்டே சொல்லியிருக்கார் வடிவேல் ஐயா அவர்கள். அப்படி இருக்கும்போது இவங்க பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இறங்கிட்டு அப்புறம் சிந்திக்கிற ஆட்கள், களத்தில் இறங்கிக்கிட்டு சிந்திக்கிற ஆட்கள், இதெல்லாம் இவங்க தான். திடீர்னு நமக்கு காமெடி பண்ணிடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு ஆட்கள். சரிங்க, இப்படியெல்லாம் குண அமைப்புகளை கொண்ட இந்த கும்ப லக்னக்காரர்கள், இந்த கும்ப லக்னக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த உறவுகளை நம்பலாம், எந்த உறவுகளை நம்பக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க எந்த நிலையிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய தாயாரையும் தகப்பனாரையும் நம்பலாம். தகப்பனாரை விட தாயாரை தாராளமாக நம்பலாம். எதை சொல்வதாக இருந்தாலும் தாயாரிடம் சொல்லலாம். எதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கணுன்னாலும் தாயார்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தாயார் உறுதுணையாக இருப்பார்கள். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணாலும் என் புள்ள அப்படின்னு இழுத்து வச்சுக்கிறது தாயார். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் என் பையன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சப்போர்ட் பண்ணுறது தாயார். நீங்கள் என்ன பண்ணாலும் நான் இருக்க மகனே பண்ணுன்னு பக்கத்துணையாக நிற்கிறது தாயார். இது எல்லா கும்ப லக்னக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் தாயார் வழியில் ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதே நேரத்தில் தகப்பனார் வழியில் இருந்து பொருளாதார ரீதியாக சப்போர்ட் இருக்கும், மன ரீதியான மாரல் சப்போர்ட் இருக்காது. பணத்தை கொடுத்துட்ற நீ பார்த்துக்க அப்படின்னு பொருளாதாரம் சார்ந்து அவங்க கிட்ட சப்போர்ட் கிடைக்கும், ஆனால் மன ரீதியான சப்போர்ட் கிடைக்காது. இல்லையா, பொருளாதாரம் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிவிட்டு சொல்லி காமிச்சு மனசை உடைச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அதாவது அப்பா சப்போர்ட் பண்ணுவார், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் 10 முறை சொல்லி காமிச்சு அதை இவர் பண்ணால் என்ன பண்ணலான்னு அப்படிங்கிற நிலைமைக்கு கும்ப லக்னக்காரங்க வந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்திடுவார். ஆக தாயார் உறவை எந்த நிலையிலும் நீங்கள் நம்பலாம். இது ஒரு விஷயம். சரிங்க, எந்த உறவங்க நம்பவே கூடாது அதை முதல்ல சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்பு நண்பர்களே, கும்ப லக்னக்காரர்கள் 2 உறவுக்காரர்களை நம்பவே கூடாது. ஒன்று உங்களுடைய சகோதர அமைப்பு, இன்னொன்று உங்களுடைய குழந்தை அமைப்புகள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்பாக குழந்தைகள் மேலே பெரிய பாசம் வச்சு நான் குழந்தைய அப்படி பார்த்துக்கிறேன் இப்படி பார்த்துக்கிறேன், என் குழந்தைய நான் அப்படி வளர்க்குறேன்னு, அதாவது அவங்கள வளர்க்குறேங்கிற நிலமையில அவங்கள உயர்த்துறேங்கிற நிலமையில அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி அவங்களோட மனக்கசப்பை ஏற்படுத்திக்கிறது. அப்படி இல்லையா, நீங்கள் ஆசாபாசம்லாம் காட்டி வளர்த்த பசங்க உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடுறது. எப்பொழுதுமே கும்ப லக்னக்காரர்களுக்கு குழந்தைகளால் ஒரு மன கஷ்டமோ அவமானமோ நிச்சயமாக உண்டு. ஆக குழந்தைகள் மீது பெரிய பற்றுதல்களை வைக்க வேண்டாம். அதிலும் குறிப்பாக முதல் குழந்தைகள் மீதே வைக்க வேணாம். குழந்தைகள் மீது வைக்க வேணாம்னா நான் பாசம் காட்ட வேணாம், வளர்க்க வேணாம்னு சொல்லலைங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு போயிட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறவனை தான் கல்யாணம் பண்ணணும், நான் சொல்கிற வேலைக்கு தான் போகணும், நான் சொல்கிற ட்ரெஸ்ஸை தான் போடணும், நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா பசங்க கையை மீறிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க. ஆக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம்னா என்னங்க, இந்த விதியையும் ஓரளவுக்கு நம்ம குறைச்சிடலாம். ஓப்பனாக இருங்க. பிடிச்சிருந்தா சொல்லுப்பா, கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் அப்படி இருங்க. பிடிச்ச வேலைக்கு போப்பா, அப்பா முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுறேன், இல்லைனா வெளியிலேருந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன், தடுக்க மாட்டேன் அப்படி சொல்லுங்கள். பசங்க ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க.
8ஆம் பாவகம் வேறு மாதிரியாக செயல்பட ஆரம்பிச்சிடும், அழகாக அது மாற்றம் அடைஞ்சிடும். அதே நேரத்தில் தம்பி அல்லது தங்கச்சி அல்லது அண்ணன் சகோதரர்களோடு சேர்ந்து தொழில் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு கை கொடுக்காது. சகோதரனோடு சேர்ந்து தொழில் செய்வது எந்த நிலையிலும் கை கொடுக்காது. ஆக குழந்தைகளை என்றைக்கும் நீங்கள் நம்பி இருக்க வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு அசட்டையோ ஒரு சேமிப்பையோ பிற்காலத்தில் கும்பராசிக்கார வயதானவர்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது, அதை மனசில் வச்சுக்கோங்க. சரி, இதை உறவுகளை தவிர்த்து தொழில்னு வருகின்ற பொழுது பார்த்திங்கன்னா இந்த சகோதர உறவுகளோடு சேர்ந்து ஒரு காலம் தொழில் செய்யக்கூடாது. தொழில் செய்யக்கூடாதுன்னா என்னங்க, ஒன்றாக சேர்ந்து முதலீடு போட்டு பண்ணக்கூடாது, ஒன்றா சேர்ந்து சொத்து வாங்கக்கூடாது, ஒன்றா சேர்ந்து முதலீடு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அண்ணன் தம்பியோடு சேர்ந்து பொருளாதாரம் சார்ந்த எந்த ஒரு அமைப்பையும் முன்னெடுப்பது கும்ப லக்ன கும்ப ராசியில் பிறந்த நேயர்களுக்கு சரிபட்டு வராது. ஒன்று தொழில் நஷ்டமாயிடலாம், இல்லை நீங்கள் அவரை ஏமாத்திடலாம், இல்லை அவர் உங்களை ஏமாத்திடலாம், இல்லை எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியாமல் இருக்கலாம், இல்லை எதிர்பார்த்த நேரத்துக்குள்ளே அடைய முடியாமல் இருக்கலாம். ஏதேனும் ஒன்று ஆக மொத்தத்தில் உருப்படுறது கஷ்டம். அண்ணன் தம்பியோடு சேர்ந்து செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அண்ணனையோ தம்பியோ சேர்த்து வச்சுக்கலாம், கொஞ்சிக்கலாம், கொல்லா வைக்கலாம், அவங்க வீட்டுக்கு போகலாம், அவங்க உங்கள் வீட்டுக்கு வரலாம், சாப்பிடலாம், அதெல்லாம் நான் இல்லைங்களேங்க. தொழில் பண்ணும்போது சொத்து வாங்குகின்ற பொழுது பொருளாதார முதலீடுகள் செய்கின்ற பொழுது அண்ணன் தம்பி உறவுகளை கூட சேர்க்காதீங்க. அண்ணா நீங்கள் வெளியில் இருக்க, நான் பிழைக்கிறேன், நான் பிழைக்கிறது உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க கொடுக்குறேன், ஆனால் என் கூட சேர்ந்து பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் தனியாக உங்கள் ரூட்டில் நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு ஹெல்ப் வேணுன்னா உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு ஹெல்ப் வேணுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் பண்ணுறேன். ஆனால் ஒன்றா சேர்ந்து பண்ண வேண்டாம், தனித்தனியாக இருப்போம், விலகி இருந்து ஒற்றுமையாக இருப்போம். அப்படி அந்த பிரின்சிபலில் போயிடுறது ரொம்ப நல்லது. சரிங்க, இந்த கும்ப லக்னத்துக்கு உறவுகள்லாம் இப்படி தான் அமையுது இல்லையா? இவங்களுடைய முக்கியமான விஷயத்துக்கு இப்போ வருவோம். தசாபுக்தி அமைப்பு. எந்த தசாபுக்திகள் நடக்கின்ற பொழுது இவர்களுக்கு நல்ல மேம்பட்ட சில அமைப்புகள் கிடைக்கின்றது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். கும்ப லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு முதன்மையான அமைப்பாக சுக்கிரனினுடைய திசை, அதனை அடுத்த அமைப்பாக இவங்களுக்கு சொல்ல போனோம்னா குருவினுடைய தசை. சுக்கிரனுடைய தசைக்கு நல்ல மேம்பட்ட அமைப்பை தருவது குருவின் தசை தான். குருவின் தசையை அடுத்ததாக இவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் செவ்வாயின் தசை. செவ்வாயின் தசையை அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் புதனின் தசை. இந்த 4 தசைகளும் எந்த நிலையிலும் நல்ல மேம்பட்ட அமைப்புகளை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிலும் குறிப்பாக எந்த புக்திகள்லாம் பர்டிகுலராக நடக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனோட தசையில் சுக்கர புக்தியும், சுக்கரனோட தசையில் செவ்வாய் புக்தியும், சுக்கிரனோட தசையில் சனி புக்தியும் நடக்கின்ற பொழுது சிறப்பாக இருப்பாங்க. செவ்வாயின் தசையில் செவ்வாயின் புக்தியும், செவ்வாயின் தசையில் சுக்கிரனின் புத்தியும், செவ்வாயின் தசையில் குருவின் புக்தியும் நடக்கும்போது சிறப்பாக இருக்கும். குருவின் தசையில் குருவின் புக்தியும், குருவின் தசையில் செவ்வாயின் புக்தியும், குருவின் தசையில் சனியின் புக்தியும் நடக்கும்போது சிறப்பாக இருக்கும். சனியின் தசையில் சுக்கிரனின் புக்தியும், சனியின் தசையில் குருவின் புக்தியும் நடக்கின்ற பொழுது மிக சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தத்தில் கிட்டத்தட்ட இந்த 10 புக்திகள் நடக்கும்போது உங்களுக்கு நல்ல மேம்பட்ட நிலைமை. இங்கே புதன் தசை சொல்லி இங்கே திரிகோணாதிபதியின் தசை, புதன் தசையில் புதன் புக்தி தான் நன்மையை செய்யும், புதன் தசையில் சுக்கிர புக்தி நன்மையை செய்யும். ஆனால் அது எப்படின்னா நன்மையை கொடுக்கின்ற அந்த தசையை கெடுக்கவும் செய்யும். அதனால் நான் அதை பின் அமைப்புகளுக்கு தள்ளி வச்சுட்டேன். ஆக அன்பு நண்பர்களே, இந்த தசைகள் புக்திகள் நடக்கின்ற பொழுது வாழ்க்கையின் அடுத்த கட்ட உயரத்தை அடைவதற்கான ஒரு அமைப்புகளுக்குள்ளாக நீங்கள் செல்லுகின்றீர்கள் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ என்னங்க பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எதை சாதிக்க வேண்டும் நினைக்கிறீங்களோ, இதெல்லாம் நம்மளால் முடியுமான்னு யோசிக்கிறீங்களோ, அதையெல்லாம் ஃபீல்டில் இறங்கி செய்யுங்க சார். நம்பி தைரியமாக இறங்கி முயற்சி பண்ணுங்க. இந்த தசாபுக்திகள் நடக்கின்ற பொழுது மிகப்பெரிய உயரங்களை அடையலாம். நல்ல லைஃப் கிடைக்கும், நல்ல லைஃப் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லா விதத்திலும் உங்களை முன்னேற்றுவதற்கு, எல்லா விதத்திலும் உங்களை கை தூக்கி விடுவதற்கு இந்த தசாபுக்திகள் தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, உறவுகள் ரீதியாக, சொத்து பத்துக்கள் ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக, மனநிறைவு ரீதியாக, அந்தஸ்து ரீதியாக எல்லாத்துலேயும் தூக்கிவிடும். இந்த புக்திகள்லாம் நடக்கும்போது நல்லா பயன்படுத்திங்க. அதுலேயும் சுக்கிர தசையும் குரு தசையும் நடக்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் கும்ப லக்னக்காரர்கள் ஒரு அதிகபட்ச உயர்வை அடையலாம். குறிப்பாக குரு தசை சுக்கிர தசைலாம் நடக்கும்போது நல்ல பிளாட்ஃபார்மை போட்டு கொடுத்துட்டு போயிடும்.
அந்த ஒரு குரு தசையிலையோ சுக்கிர தசையிலையோ நீங்கள் சம்பாதிக்கிறதுலேயே செட்டில் ஆயிடலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஆக கும்ப லக்னக்காரர்கள் எந்த நிலையிலும் நல்ல மேன்மை அடைவீர்கள். இங்கே பாருங்கள், நான் புதன் தசையும் சொல்லலை, சனி தசையும் சொல்லலை. 2 தசையுமே உங்களுக்கு கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதற்கு ஈக்குவலாக நெகட்டிவிட்டியும் அதில் இருக்குது. ஆனால் குரு தசை இந்த லக்னத்திற்கு சுபரே கிடையாது. சனி தசை இந்த செவ்வாய் தசை இந்த லக்ன சுபர் கிடையாது. லக்னாதிபதிக்கு நண்பர் கிடையாது. ஆனாலும் சிறிய சிறிய தீமைகள் அந்த தசையிலும் உண்டு. ஆனால் அதிகபட்ச நன்மைகளும் உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஆக இந்த புக்திகள்லாம் நடக்கும்போது உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்துங்கள், அபார வெற்றி உண்டு. இந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனை அடுத்ததாக இந்த லக்கி கலர்ஸ், லக்கி நம்பர்ஸ், இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸஸை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, அன்பு நண்பர்களே, கும்ப லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு பிங்க் கலர்னு சொல்லக்கூடிய ரோஸ் கலர் நல்லா கை கொடுக்கும். அதனை அடுத்ததாக மஞ்சள் நிறம்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நிறம் நல்லா கை கொடுக்கும். இது ஜாதகத்தை பொறுத்து மாறும். நம்ம பொதுவான கும்ப லக்னத்திற்கான பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கோங்கிறதுனால பிங்க்கும் அதனை அடுத்து மஞ்சளும் நல்லா கை கொடுக்கும். நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் 6 நல்லா கை கொடுக்கக்கூடிய நம்பர். கலர்ஸில் நமக்கு இது சொல்லிட்டோம், நம்பரில் சொல்லிட்டோம். தெய்வங்களில் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயார் வழிபாடு, குபேரன் வழிபாடு, பொருளாதாரத்தை குறிக்கின்ற எந்த தெய்வத்தின் வழிபாடும் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். ஆக இதை உங்கள் லைஃப்பில் டிப்ஸஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அன்பு நண்பர்களே, இந்த தகவலை நம்ம கொடுத்துருக்கோம். இதற்கு ஏற்றாற் போல் உங்கள் அவுட்லைன் அமைச்சிக்கிட்டு வாழ்க்கையில் அதற்குள்ளாக நீங்கள் அப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அழகாக ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டு போயிடலாம். ஆக இதற்கான ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைச்சாச்சு. எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.